بسم الله الرحمن الرحيم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم ربي اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த வானங்களையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரி இன்றி படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத்தை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய வேலையிலே இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனது அருமை சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பங்கள் என்பது ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாருமே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய, ஆசை இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லோருக்குமே இந்த உலகத்திலே ஒரு விதமான ஆசைகளும் விருப்பங்களும் இல்லாமல் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது. எப்படி நாம் ஒரு விருப்பமுடையவர்களாக ஒரு ஆசையுடையவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அதே போன்று யார் மரணித்து விட்டார்களோ, யார் மண்ணெருக்கி சென்று விட்டார்களோ, யார் கபரில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் சில ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும். மண்ணெருக்கி சென்ற பிறகும் கூட மண்ணறையில் இருக்கக்கூடிய கபரில் இருக்கக்கூடிய அந்த நபரும் அந்த மனிதருக்கும் சில ஆசைகள் சில விருப்பங்கள் இருக்கும். ஆனால் அவரால் அந்த விருப்பங்களை ஒரு காலம் நிறைவேற்றி கொள்ளவே முடியாது. ஒரு காலம் அந்த விருப்பங்களை அவரால் அடைந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அதை எப்பொழுது அடையலாம், எங்கே அடைந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் வேண்டுமானால் அந்த விருப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை அவர் அறிந்து கொள்ள முடியுமே தவிர, இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அவரால் இந்த விருப்பத்தை ஒரு காலம் நிறைவேற்ற முடியாது, அடைந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அதே சமயத்தில் கைசேதப்படக்கூடிய, அதே சமயத்தில் நகைப்புக்குரிய ஒரு விஷயம் எது என்று சொன்னால், எதை அவர் ஆசைப்பட்டு நிறைவேற்ற முடியாதோ, எதை அவர் விரும்பி நிறைவேற்ற முடியாதோ அதை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் அடைந்து கொள்ள முடியும், நிறைவேற்ற முடியும். ஆனால் நம்முடைய ஆசைகளும் விருப்பங்களும் அதுவாக இல்லாமல் வேறொன்று தான் நம்முடைய ஆசையாக விருப்பமாக நாம் இந்த உலகத்திலே ஆக்கி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஏழை அவனுடைய ஆசை விருப்பம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நான் எப்படியாவது காசு பணத்தை சம்பாதித்து நான் ஒரு செல்வந்தனாக ஆகிவிடக் கூடாது என்கின்ற ஆசை அவனுக்கு இருக்கிறது. ஒரு செல்வந்தனுடைய ஆசை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், மேலும் மேலும் நான் என்னுடைய செல்வத்தை சேர்ப்பதற்கு அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதாக செல்வந்தன் நினைக்கக்கூடியனாக இருக்கிறான்.
திருமணம் ஆகிய குழந்தையே இல்லாதவன் எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்பதாக அவன் ஆசைப்படுகிறான், விருப்பப்படுகிறான். திருமணமே ஆகாத மனிதன் எனக்கு எப்பொழுது திருமணம் ஆகும் என்று தெரியவில்லையே, எனக்கும் ஒரு நாள் திருமணம் நடக்க வேண்டுமே, எப்பொழுது அந்த வாய்ப்பு, எப்பொழுது அந்த விருப்பம், எப்பொழுது அந்த ஆசை நிறைவேறும் என்று தெரியவில்லையே என்று திருமணம் ஆகாதனுடைய விருப்பமாக இருக்கிறது. பள்ளி படிப்பை முடித்து மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நல்ல காலேஜிலே சேர வேண்டுமே, நல்ல படிப்பிலே சேர வேண்டும் என்பதாக அவனுடைய ஆசையாக இருக்கிறது. மேற்படிப்பு படித்து முடித்த அந்த மனிதனுடைய, அந்த மாணவனுடைய விருப்பமாக நான் நல்ல ஒரு வேலையிலே சேர வேண்டுமே, நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாப் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்பதாக அவனுடைய ஆசையாக இருக்கிறது. அன்பான சகோதர நண்பர்கள், இப்படி ஒவ்வொருவருடைய ஆசையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. எல்லோருடைய ஆசையும் இந்த உலகத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, ஜும்மாவுடைய நேரத்திலே ஜும்மாவுடைய ஹுத்பா கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கென்று சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அது மிக 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 முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒழுங்குமுறை எது என்று சொன்னால், ஜும்மாவுடைய ஹுத்பா ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு நபர் பேசி கொண்டிருந்தால் கூட, ஒரு நபர் ஜும்மாவிலே தெரியாமல் பேசி கொண்டிருக்கின்றார், அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் கூட, அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதரர் அப்பா பேசாத, பேசுனா துளிகளுடைய ஜும்மாவுடைய சிறப்புகள் நன்மைகள் உனக்கு அழிந்து போகிவிடும் என்கின்ற ததிக்கிராவை கூட, நினைவூட்டலை கூட அங்கே சொல்வதற்கு நமக்கு ஜாய்ஸ் இல்லை. எனவே இதில் கருத்தில் வைத்துக்கொண்டு பெரியவர்களோ சிறியவர்களோ ஜும்மாவில் இருக்கக்கூடியவர்கள் ஜும்மாவுடைய நேரத்திலே ஜும்மாவுடைய ஹுத்பா சில நேரங்களில் உருதிலே கொடுக்கப்படலாம், சில நேரங்களில் அரபியில் கூட கொடுக்கப்படலாம், அது நமக்கு விளங்காத பாஷையாக கூட இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அங்கே மௌனமாக இருந்து காது தாழ்த்தி கேட்பது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர, அந்த நேரத்தில் நீங்கள் சலாம் கொடுப்பதோ, நலம் விசாரிப்பதோ, அல்லது தூங்கக்கூடிய மனிதரை தட்டி எழுப்புவதற்கு கூட உங்களுக்கு ஜாயிஸ் கிடையாது என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மனிதர்கள் ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொன்னால், அவர்கள் பேராசை பிடித்தவர்கள். பேராசை பிடித்த மனிதர்கள் ரெண்டு வகையாக இருக்கின்றார்கள். அந்த ரெண்டு வகை பேராசை பிடித்தவர்களுடைய பேராசையை ஒரு காலும் பூர்த்தி செய்யவே முடியாது, அவருடைய வயிறு ஒரு காலும் நிரம்பாது என்று இரண்டு வகையான மனிதர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒரு வகையினர் யார் என்று சொன்னால், கல்வியை தேடக்கூடியவன், அறிவை தேடக்கூடியவன். அவன் எவ்வளவுதான் கல்வியை தேடி 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 அவன் ஒரு நிலைக்கு சென்றாலும் மீண்டும் மீண்டும் அடுத்து மேலும் மேலும் தன் கல்வியை கற்க வேண்டும், இன்னும் நான் தெரியாத விஷயங்கள் இருக்கு, இன்னும் நான் படிக்காத விஷயங்கள் இருக்கு, இன்னும் நான் விளங்காத விஷயங்கள் இருக்கு என்கின்ற சிந்தனை எதுவரையிலும் இருக்கும் என்று சொன்னால், அவன் சக்ராத்தில் இருக்கும் போதும் கூட அவனுக்கு அந்த ஆசை தேட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அன்பார்ந்த சகோதர நண்பர்கள், அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபு ஹனீஃபா அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர். அவர் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி சில மார்க்கறிஞர்கள் வருகின்றார்கள். அவர்களிடத்தில் இவர்கள் கேட்கின்றார்கள் ஹஜ் சம்பந்தமான சில மசாயில்கள் பற்றி. சக்கராத்தில் இருக்கின்றார்கள். சக்கராத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் வந்திருக்கக்கூடிய அறிஞர்களிடத்தில் கேட்கின்றார்கள், ஹஜ்ஜுடைய சில மசாயிலை பற்றி கேட்கின்றார்கள். சிலர் அதற்கு ஒரு தீர்வை சொல்கின்றார்கள், இது இவர்கள் அதை சரியில்லை, அது தீர்வு சரியான தீர்வு அல்ல, சரியான முடிவு அல்ல என்பதாக சொல்கின்றார்கள். மற்ற சிலர் சொல்கின்றார்கள் வேறு ஒரு தீர்வை. அதை கேட்டுவிட்டு இவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை இதுவும் சரியான பதில் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு இவர்கள் அதற்கான சரியான தீர்வை சொல்கின்றார்கள். இந்த தீர்வை கேட்ட அந்த அறிஞர்கள் கேட்டுட்டு சிறிது நேரம் அவர்களுக்கு நலம் விசாரித்து விட்டு வெளியே போகின்றார்கள். வீட்டை விட்டு வெளியே தான் செல்கின்றார்கள். வெளியே சென்ற இவர்களுடைய காதிலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அழக்கூடிய அழுகுரல் கேட்கிறது. அப்படி என்றால் இறந்து விட்டார்கள். அன்பான சகோதர நண்பர்களே, அறிவை தேடக்கூடியவர்கள் எப்படி இருந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், தன்னுடைய கடைசி நேரம் வரையிலும் அறிவிலே அவர்கள் ஃபுல்ஃபில் ஆகாதவர்களாக, மனநிறைவு ஆகாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு வகை. இன்னொரு வகையை தேடி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று சொன்னால், தாலிபு துன்யா, உலகத்தை தேடக்கூடியவன். உலகம் எனக்கு கிடைக்க வேண்டுமே, காசு பணம் எனக்கு கிடைக்க வேண்டுமே, பொருளாதாரத்திலே நான் தன்னிறைவை அடைய வேண்டும் என்று காசு காசு பணம் பணம் என்று தேடக்கூடியிருக்கின்றானே, அவனுடைய பண தேவையை ஒரு காலும் நிறைவு செய்து விடவே முடியாது. அன்பார்ந்த சகோதர நண்பர்களே,
பேசிக்கொண்டிருக்கிற நானும் சரி, கேட்கக்கூடிய நீங்களும் சரி, இந்த 2வது வகையினராகத்தான் அதிகமாக பெரும்பாலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, ஒருமுறை அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் டமஸ்கஸ் என்று சொல்லப்படக்கூடிய திமிஷ்கில் வாழ்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு. அவர் வாழக்கூடிய காலம் அவர்கள் இத்தனைக்கும் ஒரு மூத்த சஹாபி, இளைய சஹாபி கூட கிடையாது, மூத்த சஹாபி. அவர் வாழக்கூடிய காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு தாபீனுடைய காலத்தில் வாழ்கின்றார்கள். மிகச்சிறந்த ஒரு சஹாபாக்களில் ஒருவராகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே அந்த மக்களுடைய நிலைகளை, ஹாலாத்துகளை பார்க்கின்றார்கள். அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள்லாம் மிக அறுசுவையான உணவுகளை உண்ண வேண்டும் என்று மெனக்கடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். அவர்கள் வீடுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மெச்சி வீடு, மாடி வீடு என்று சொல்லக்கூடிய அந்த மாடி வீடுகளை கெட்டக்கூடியவர்களாக அந்த மக்கள் எல்லாம் இவர்கள் பார்க்கின்றார்கள். அன்பிற்கினிய சகோதர நண்பர்கள், அன்னைக்கு இருந்த மெச்சி வீடு, மாடி வீடு இன்னைக்கு இருப்ப போல நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் கூட நாம் இப்போ இருக்கக்கூடிய வீடுகள் அமைப்பையெல்லாம் நாம் பார்த்துருக்கவே முடியாது. நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் போய் பார்த்தால் கூட அதிகமான நகரங்களிலே இப்பொழுது இருக்கக்கூடிய வீடுகள் அமைப்பு கூட கிடையாது. அதே போல இப்பொழுது சாப்பிடக்கூடிய உணவுகள் கூட 40 வருடங்களுக்கு முன்னால் நாம் யாரும் சாப்பிடக்கூடாது. ஒரு 40-30 வருடங்களுக்கு முன்னால் இட்லி தோசை எப்போ கிடைக்கும் என்று சொன்னால், பூரி எப்போ கிடைக்கும் என்று சொன்னால் பெருநாளைக்கு தான் பூரியை போடுவோம். அப்படி நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்மை விட எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சஹாபி தன் காலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய உணவு முறைகளை பார்த்து விட்டு, வீட்டு அமைப்புகளை பார்த்து விட்டு, எப்படிப்பட்ட சுருக்கமான ரத்திர சுருக்கமான அதே சமயத்தில் ஆழ்ந்த கருத்துள்ள வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த மக்களை பார்த்து, நீங்கள் உண்ணாதவற்றை சேமிக்கிறீர்கள். அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் உண்ணாதவற்றை சேமிக்கிறீர்கள், வசிக்காதவற்றை கெட்டுகிறீர்கள் என்பதாக சொன்னார். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, இன்னைக்கு எல்லோருமே சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் எதற்காண்டி சம்பாதிக்கிறோம்? எல்லோருடைய வார்த்தையும் ஒரே வார்த்தையாக இருக்கும், வயிற்று பொழப்புக்காண்டி சம்பாதிக்கிறோம் அப்படிம்போம். நம்ம எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் வயிற்று பொழப்புக்காண்டி தாங்க சம்பாதிக்கிறேன் என்பதாக சொல்லுவோம். ஆனால் பல சகோதரருடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் விட்டு போகக்கூடிய தன்னுடைய வாரிசுகளுக்காண்டி விட்டு சொல்லக்கூடிய சொத்துக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல லட்சம், பல கோடியாக இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால், இறந்து விட்ட அந்த மனிதனிடத்திலே அவன் வாழக்கூடிய காலத்தில் ஒழுங்காக தொழுகவில்லை என்று சொன்னால் தொழுகையை பற்றி அவனிடத்தில் விசாரிக்கப்படும். அவனுக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தும் கூட அவன் நோன்பு நோக்கவில்லை என்று சொன்னால் நோன்பை பற்றி அவனிடத்தில் விசாரிக்கப்படும். தன்னுடைய மனைவி மக்களிடத்தில் அவன் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பற்றி விசாரிக்கப்படும். தன்னுடைய ஊழியர்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பற்றி விசாரிக்கப்படும். தன்னுடைய வியாபாரத்திலே அவர் ஏமாற்றாமல் ஏமாத்தி இருப்பார் என்று சொன்னால், கையாளல் செய்திருப்பார் என்று சொன்னால் அது பற்றி விசாரிக்கப்படும். இதெல்லாம் பற்றி விசாரிக்கப்படக்கூடிய அந்த நாளிலே ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்திலே தன்னுடைய பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார், தன்னால் முடிந்தவருக்கு கல்வியை கொடுத்தார். அதை தாண்டி வேற எதுவும் பெரிதாக சொத்துக்களை சேர்த்து வைக்கவில்லை, அவருக்கு எதுவுமே சேர்த்து வைக்காத நிலையில் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், அவரிடத்தில் ஏன் உன்னுடைய பிள்ளைக்கு சொத்து சேர்க்காமல் இறந்து விட்டாய்? உன்னுடைய பிள்ளைக்காண்டி சில லட்சங்களை கோடிகளாவது சேர்த்து வைத்திருக்க வேண்டுமே, ஏன் வாரிசுகளுக்கு நீ பணத்தை சேர்த்து வைக்காத நிலையில் இந்த உலகத்தை விட்டு வந்தாய் என்று இந்த உலகத்தில் இறந்த எந்த மனிதனிடத்திலுமே கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது. ஆனால் நாம் எப்படி மாறிவிட்டோம் என்று சொன்னால், எதை குறித்து கேள்விகள் கேட்கப்பட மாட்டாதோ அதற்காக அதிகமாக மெனக்கெடுகிறோம். எதை குறித்து கேள்விகள் கேட்கப்படுமோ அது விஷயத்திலே மிகவும் அசட்டியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் என்னுடைய வாரிசுக்காண்டி லட்சங்களையும் கோடிகளையும் விட்டு வந்தேன் என்று சொன்னால் அவர்களுக்காண்டி தான் விட்டு வந்தேன். அப்படி என்று சொன்னால் அவர்களே தானே கேள்வி கேட்கணும். யாருக்காண்டி நான் விட்டுட்டு வந்தேனோ, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் நான் விட்டுட்டு வந்தேன் என்று சொன்னால் என் பையனிடத்திலும் பொன்னிடத்திலும் தான் விசாரிக்கப்பட வேண்டுமே தவிர ரப்பு அவங்களிடத்தை விசாரிக்க மாட்டான். அதற்கு முன்னாடி என்னிடத்தில் விசாரிப்பான். இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்ச, எங்கிருந்து சம்பாதிச்ச, நீ ஹலாலான முறையிலே சம்பாதித்தியா என்பதாக பல்வேறு கேள்விகள் என்னிடத்தில் தான் கேட்கப்படுமே தவிர என்னுடைய வாரிசுக்கு கூட எனக்கு முன்னதாக கேட்கப்பட மாட்டாது. ஆனால் நம்முடைய யதார்த்த நிலைகள் எப்படி இருக்கு என்று சொன்னால், நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிகள் அனைத்துமே எப்படி செய்கிறோம் என்று சொன்னால், அந்த அறிஞர் சொன்னது மாதிரி, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னது மாதிரி உண்ணாதவற்றை தான் நாம் சேமிக்கிறோம். நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே நம்ம ஆளக்கூடிய காலத்திலே திண்டி தீத்து விடுவோம் என்று சொன்னால் இல்லை. மிக மிக சொற்பமான பணத்தை தான் நாம் செலவு செய்கிறோம். மீதி அனைத்தையுமே யாருக்காண்டி விட்டு வந்து வருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாரிசுக்காண்டி தான். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, சஹாபாக்கள் இதுக்கு அப்படியே உல்டாவாக இருந்தார்கள். சஹாபாக்கள் இதற்கு அப்படியே உல்டாவாக இருந்தார்கள்.
ஒரு மனிதத்திலே ஒரு வியாபாரம் தொழில் இருக்குது, அந்த தொழிலுடைய பெருமானம் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடின்னு வைங்களேன். 2 கோடி பெருமானம் உள்ள ஒரு வியாபாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் இருக்கக்கூடிய கட்டிடம், அவர் சொந்த கட்டிடம், அவர் வியாபார பொருட்கள், அவர் யாருக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் வாங்கியிருக்கிறாரோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தால் அவருடைய வியாபாரத்தின மொத்த அமௌண்ட் ஒரு 2 கோடி பெறும் என்று சொன்னால் அதுதான் அவருக்கான வாழ்வாதாரமே. அதை கொண்டுதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த வியாபாரத்தை, தொழிலை, அதில் இருக்கக்கூடிய முதலீடை, லாபத்தை எந்த மனிதனாவது முழுமையாக அப்படி நான் சதக்காவாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லுவானா? அப்படி சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன பைத்தியமாடா உனக்கு? இருக்கிறது அந்த வியாபாரம், அந்த தொழில் தான் இருக்கட்டுமே, 2 கோடியா இருக்கட்டும், 5 கோடியா இருக்கட்டுமே, இருக்கிற தொழில் முழுவதுமே எப்பறம் நீ சதக்காக கொடுப்ப? உனக்கு மண்டை மூலம் கலங்கிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் அபு தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குகிறார், நீங்கள் விரும்புவதை நீங்கள் தர்மம் செய்யாதவரை நீங்கள் நலவை அடைந்து கொள்ளவே முடியாது என்கின்ற வசனம் இறங்கிய மாத்திரத்திலே அவருக்கு இருந்த தோட்டம் அந்த ஒரு தோட்டம் தான், மிகப்பெரிய தோட்டம். அந்த தோட்டத்திலிருந்து தான் அவருக்கு அதிகமான காய்களும் பூத்து கொழுங்கக்கூடியதாக இருக்கும். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கலாம், ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மிகவும் அறுசுவையான தண்ணீராக இருக்கும். இவ்வளவு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்திலே முழுமையாக சதகா செய்கிறார். கொஞ்சம் கூட யோசிக்கல. எந்த அளவுக்கு அந்த தோட்டத்துக்குள்ளதான் அவருடைய குடும்பமே இருக்கு, அவருடைய வீடு அங்கேதான் இருக்கு. தோட்டத்தை சதகா செய்து முடித்த கையோடு நேராக தோட்டத்துக்குள்ள போகல, வெளியின்று கத்துறாரு, உம்மு தல்ஹா, என் மனைவியே வாங்க, வெளியே வாங்க, இதை அல்லாஹ்வுக்காண்டி சதகா செய்து விட்டேன், நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கேட்டுக்கு வெளியே நின்று தன்னுடைய மனைவி எங்கே, அதற்குள்ளதான் இருக்கக்கூடிய தன்னுடைய வீடும் போய்விட்டது, தோட்டமும் போட்டு போய்விட்டது, வருமானம் போய்விட்டது. இப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தன்னுடைய வியாபாரத்திற்காண்டி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து ஒட்டகங்களாக வியாபார பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. சதக்கா செய்யுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே கொஞ்சமும் யோசிக்காமல் அதில் 10ல் 20ல் ஒரு பங்காவது கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யல. வந்திருந்த அனைத்து முதலீடுகளையும் அப்படியே மார்க்கத்திற்காண்டி சதக்கா செய்து விட்டார்கள். இதே போல உஸ்மான் இப்னு அஃபான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியும் வேறொரு சந்தர்ப்பத்திலே மார்க்கத்திற்காண்டி நிதி கொடுங்கள் என்று கேட்ட மாத்திரத்திலே தன்னுடைய வியாபாரத்திற்காண்டி வந்திருந்த ஒட்டகத்தில் இருந்திருந்த அனைத்து பொருட்களையுமே அப்படியே சதக்கா செய்யக்கூடியதாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நம்முடைய முன்னோர்கள் இதன் மூலமாக தான் என்னோட வாழ்க்கையே ஓடுகிறது என்று தெரிந்த பிறகும் கூட அதை முழுமையாக மார்க்கத்திற்காண்டி அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் இங்கொன்று அங்கொன்றுமாக மிக மிக கம்மியாக குறைவாக தான் அந்த மார்க்கத்திற்காக வேண்டி நேரங்களையும் காலங்களையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய நபர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். பர்ரா பின் ஆசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ஸ்தானுக்கு வருகின்றார்கள். கபர்ஸ்தானுக்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்கு அருகாமையில் அமர்ந்திருந்தவர்கள் திரண்டு அழுக ஆரம்பித்து விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. பிறகு சிறிது நேரம் கழித்து பார்க்கின்றார்கள், கண்களிலிருந்து வந்த கண்ணீர் அவர்களுடைய தாடியெல்லாம் நனைத்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியெல்லாம் நனைத்து விடுகிறது. பிறகு மீண்டும் சிறிது நேரம் கழித்து பார்க்கின்றார்கள், தாடியெல்லாம் நனைத்த அந்த கண்ணீர் தாடியை தாண்டி கீழே தரையில சொட்டு சொட்டாக கண்ணீர் வடிகிறது. இதை பார்த்த அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்தில் சொல்கின்றார்கள், பி மிஸ்லி ஹாதா ஃபஇது என்பதாக சொன்னார்கள். நீங்கள் இந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த நாள்? கபருடைய நாள், மரணமுடைய நாள், மறுமையுடைய எந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு குழுமியிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். எந்த மாதிரியான சூழ்நிலையிலே பேசிக்கொண்டே அல்ல, கதைத்து கொண்டே அல்ல, நபி ஸல்லல்லாஹு அழுகின்றார்கள். அவர்கள் அழுகை கண்ணீராக தாடியை நினைத்ததோடு மட்டுமல்லாமல் கீழையும் அழுகிறது, பூமியிலும் அழுகிறது. அந்த அளவுக்கு அழுத நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அங்கே அழுக வேண்டும்? அவர்கள் எந்த விதமான பாவம் செய்யவில்லையே, இத்தனைக்கு நபியாக இருக்கின்றார்களே. ஒரு நபி, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி இந்த அளவுக்கு அந்த இடத்திலிருந்து அழுகின்றார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நானும் நீங்களும் கபர்ஸ்தானுக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மையத்தை அடக்கம் செய்யப்பட்டவர் அவர் எனக்கு நெருக்கமானவர் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த மையத்துக்கு முன்னால், அந்த கபருக்கு முன்னால் கையேந்தி அந்த நேரத்தில் கூட நமக்கு அழுகை என்பது வரமாட்டேங்கிறது. ஒரு ஃபார்மாலிட்டிக்கான கையை உயர்த்தி விட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நாம் திரும்புகிறோமே தவிர, நாளைக்கு இதே இடத்துக்கு நானும் வருவேன், நாளைக்கு இதே இடத்துக்கு நானும் வருவேன். எத்தனை நாள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் என்று எனக்கு தெரியாது.
எனக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வெகு சீக்கிரத்திலே நானும் இந்த இடத்திற்கு வருவேனே என்பதாக நமக்கு அந்த சிந்தனை வருவது கிடையாது. அந்த சிந்தனை உணர்வோடு நான் அந்த இடத்தில் நின்று உள்ளம் குமுற நாம் அழுவதும் கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே அழுதவர்கள் சொன்னார்கள், பிமிஸ்லி ஹாதா ஃபஇது, இந்த இடத்திற்காக வேண்டி, இந்த நாளைக்காக வேண்டி, இந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு சந்தர்ப்பத்திலே அமர்ந்திருந்தவர்கள் திடீரென சிரித்தார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கும் பொழுது அவருடைய கடவாய் பற்கள் தெரிந்தது என்பதாக. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீங்கள் வரலாறு நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிரித்தது மிக மிக குறைவாக இருக்கும். அப்படி சிரித்தாலுமே புன்முறுவல் பூத்தவர்களாக தான் சிரிப்பார்கள். மிக ரேராக அரிதாக தான் கடவாய்ப்பற்கள் தெரியும் விதத்தில் சிரிப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரிய சிரிக்கின்றார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு மனிதனை கொண்டு வரப்படும். அவனிடத்தில் விசாரணை செய்யப்படும். விசாரிக்கும் போது எப்படி விசாரிப்பேன்னு அல்லாஹ் வந்து டைரக்டாக யாருடைய வாசித்தாவும் இல்லாமல் டைரக்டாக லைவாகவே அவனிடத்தில் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் போது அல்லாஹ் இடத்தில் அந்த மனிதன் ஒரு கோரிக்கை வைப்பான், யா அல்லாஹ் எனக்கு எதிராக வேறு யாருடைய சாட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த என்னோட கோரிக்கையை ஏற்றுக்கோ. எனக்கு எதிராக என் சொந்தக்காரன், எனக்கு தெரிஞ்சவன், மாமா, மச்சான், என் கூட வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி யார் எனக்கு எதிராக உன்னிடத்தில் வந்து என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை நீ ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாக அந்த மனிதன் அல்லாஹ் இடத்தில் கோரிக்கை வைப்பான். அல்லாஹ்வும் அவனுக்கு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளணும். ஓகேப்பா, நல்லது, உன்னோட கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு எதிராக வேறு யாரையுமே நான் பண்ண மாட்டேன், நான் கொண்டு வர மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு உனக்கு சாட்சியாக நீயே தான், நீ இந்த உலகத்தில் என்ன நல்லது செஞ்ச என்னது கெட்டது செஞ்ச என்பதற்கு சாட்சி நீ, அது போக உனக்கு இருக்கக்கூடிய கிராமன் காத்திபீன் என்று சொல்லப்படும் இந்த மலக்கு, அவர்களும் நீயும் மட்டும்தான் சாட்சி, உன்னை தவிர வேறு யாருமே சாட்சியாக நான் ஒரு காலம் கொண்டு வர மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அந்த சமயத்திலே அவன் இந்த உலகத்திலே நான் என்னென்ன செய்தேன் என்பதாக சொல்ல வருவான். தான் என்னென்ன காரியங்களை இந்த உலகத்திலே செய்தேன் என்பதாக தன்னை பற்றி அவன் சொல்ல வருவான். அவன் வாய்க்கு முத்திரை இடப்பட்டுவிடும். சொல்ல வரக்கூடிய சமயத்திலே அவனுடைய வாய்க்கு முத்திரை இடப்பட்டுவிடும். மாறாக எது பேசும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அந்த நாளிலே அவனுடைய வாய்க்கு நாம் பூட்டு போட்டு விடுவோம். வேறு எது பேசும்? ஒத்து கல்லிமன ஐதீகும் வதஷ்ஹது அர்ஜுலுகும், அவனுடைய கை பேசும், அவனுடைய கால்கள் அதற்கு சாட்சியாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அவனுடைய கை நாளைக்கு மறுமையிலே பேசும், அவனுடைய வாய் பேசாது. நான் இன்னைக்கு வேண்டுமானால் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வதற்கு வாயின் மூலமாக, நாவின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாகத்தான் நம்முடைய கருத்துக்களை நம்மளாலே சொல்ல முடியும். ஆனால் அந்த மறுமையிலே வாயை மட்டும் பேசாது, வாய்க்கு மட்டும்தான் பேசும் என்பதாக கிடையாது. வாயை தாண்டி கையும் பேசும், காலும் பேசும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய கால்களிலே வலது துடைதான் முதலாவதாக பேசும் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் அன்பிற்கினிய சகோதர நண்பர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்திலே நாம் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் எத்தனை பாவங்களை நாம் செய்திருப்போம். நான் நினைக்கிறேன் என்னுடைய பாவங்களை பற்றி என்னுடைய பொண்டாட்டிக்கு தெரியாது, என்னுடைய பிள்ளைக்கு தெரியாது, என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு தெரியாது. நான் யாரும் இல்லாத ஒரு தனி அறையிலே நான் இருந்து இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் யாரும் இல்லாத வெளியூரிலே வெளிநாட்டிலே போய் நான் தனியை ரூம் எடுத்து நான் அந்த ரூமுக்குள்ளே இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் கண்காணிக்கவில்லை, என்னை யாரும் கண்காணிக்க முடியாது என்பதாக நான் நினைத்துக்கொண்டு நான் பாவத்தை செய்தேன். ஆனால் இன்று நான் மாற்றிக்கொண்டேன். என்னுடைய பாவங்களை பற்றி நீங்கள் சாட்சி சொல்லவில்லை, உங்களுடைய பாவங்களை பற்றி நான் அதற்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு அங்கே வரவில்லை. மாறாக யார் என்னை பற்றி என்னுடைய கை சொல்லும், என்னை பற்றி என்னுடைய கால் செல்லும், என்னுடைய பெண்ணை பற்றி என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நான் இந்த உலகத்தில் என்னென்ன அநியாயங்களை, அக்கிரமங்களை, பாவங்களை செய்தேன் என்று என்னுடைய உறுப்புகளே சொல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒரு சில அவகாசம் கொடுப்பான், கொஞ்சம் டைம் கொடுப்பான். சரிப்பா அவனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் தனியாக போயிட்டு தன் உறுப்புகளை சவிப்பான். உங்களுக்காக வேண்டிதானே, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சுகபோகமா இருக்கணும்காண்டி தானே இந்த உலகத்துல நான் பாவம் செய்தேன், இப்ப எனக்கு எதிராக வந்து நின்று விட்டீர்கள் என்பதாக தன்னுடைய உடல் உறுப்புகளையே அவன் சபிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். என்று சொன்னால் இதை பற்றிய புரிதல், இது பற்றிய தெளிவு, நாளைக்கு இந்த நாவை கொண்டு மட்டும்தான் நம்ம சாட்சி சொல்ல முடியும் என்பது இல்லையே, அதை தாண்டி ஒவ்வொரு உறுப்புகளும் பேசுமே. இந்த ஒவ்வொரு உறுப்புகளை இன்னைக்கு நான் பாவத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்கின்ற
புரிதலும் பார்வையும் நம்மிடத்தில் இருப்பதே கிடையாது. அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு யார் சொர்க்கத்தினுடைய அதிபதிகள் தெரியுமா? முலுக்குல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய அதிபதிகள் யார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஃபு முஸ்தல்அஃபூன் என்பதாக சொன்னார்கள். யார் இந்த உலகத்திலே பலகீனமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் வந்தார் என்று சொன்னார், ஒரு சபைக்கு வந்தார் என்று சொன்னால் அவர் வந்ததை பார்த்து பாய் வந்துட்டீங்களா, உங்களை தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யாரும் அவரை பார்த்து வரவேற்க மாட்டார்கள். அவர் வரவில்லை என்று சொன்னால், இப்போ ஏன்ப்பா அந்த பாய் வரல, என்னாச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சு, அப்போ அவர் தான் முக்கியமானவர், டக்குன்னு ஃபோன் அடி, என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவர் வரவில்லை என்று சொன்னால் அவர் எதிர்பார்த்து யாரும் அவருக்கு கால் பண்ணவும் மாட்டார்கள். வரவில்லை என்று சொன்னால் அவரை பற்றி பொருட்படுத்தவும் மாட்டார்கள். வந்தார் என்று சொன்னால் யாரும் அவரை பெரிதாக கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். இப்படிப்பட்ட பலகீனமானவர்கள் தான் முலுக்குல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய அதிபதிகள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நாளை மறுமையிலே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், யார் நரகவாசியாக இருக்கின்றார்களோ, யார் இறைவனை இந்த உலகத்திலே மறுத்து வாழ்ந்தானோ அவன் மட்டும்தான் நாளைக்கு கை செய்தப்படுவான் என்பதாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாளை மறுமையிலே யார் இறைவனை நிராகரித்தானோ அவனும் கை செய்தப்படுவான். யார் இந்த உலகத்திலே இறைவனை ஏற்றுக்கொண்டானோ அந்த நல்லவர்களும் நாளை மறுமையிலே கை செய்தப்படுவார்கள். இறைவனை நிராகரித்த மனிதன் நாளைக்கு எப்படி கை செய்தப்படுவான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா லைத்தனி குன்து துராபா. நாளை மறுமையிலே மண்ணறைக்கு போகும்போதும் அவன் கை செய்தப்படுவான். நாளை மறுமையிலே எழுப்பப்பட்ட போதும் அவன் கை செய்தப்படுவான். யா லைத்தனி குன்து துராபா, நான் இந்த உலகத்திலே மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்க கூடாதா, மீண்டும் ஏன் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டது என்பதாக நாளை மறுமையிலே இறைவனை நிராகரித்த மனிதன் கை செய்தப்படுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நேரத்தில் இந்த மாதிரியான வார்த்தையை அவன் சொல்வான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஏனைய ஜீவராசி மத்தியிலையும் நீதமாக நடந்து கொள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு ஆடு இன்னொரு ஆடை முட்டி விட்டது என்று சொன்னார். ஒரு ஆடு இன்னொரு ஆடை முட்டி விட்டது என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த ரெண்டு ஆடுகளும் எழுப்பப்படும். எந்த ஆடு முட்டியதோ முட்டுப்பட்ட ஆடை மீண்டும் அந்த ஆடை முட்ட சொல்லுவான். முட்டுப்பட்ட ஆடை மீண்டும் பதிலுக்கு நீ முட்டு என்பதாக சொல்லுவான். அந்த ஆடு இந்த உலகத்திலே முட்டிய அந்த ஆடை முட்டிய பிறகு அந்த ரெண்டு ஆடுகளும் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டுவிடும், மண்ணோடு மண்ணாக போய்விடும். இதை பார்த்த மாத்திரத்தில் அவன் சொல்லுவான், இந்த ஜீவராசிகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டதே, நான் மட்டும் மீண்டும் எழுப்பப்பட்டு விட்டேனே, நான் எழுப்பப்படாமல் இருந்திருக்க கூடாதா, யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாதா, நான் மீண்டும் ஏன் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விட்டேனே என்பதாக நாளை மறுமையிலே இறைவனை நிராகரித்த அந்த மனிதன் கை செய்தப்படுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நல்லவர்களும் நாளை மறுமையிலே கை செய்தப்படுவார்கள். நல்லவர்களும் நாளை மறுமையிலே கை செய்தப்படுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், தீவிரர்கள் மட்டும் நாளை மறுமையிலே கை செய்தப்பட மாட்டார்கள், அது அல்லாமல் நல்லவர்களாக யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களும் நாளை மறுமையிலே கை செய்தப்படுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த கை சேதம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 விதமான கை சேதமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து போனார்கள். கபரை கடந்து போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபூர்வாசியை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், இந்த கபூர்வாசி இருக்கின்றாரே, ஒருவேளை இந்த கபூர்வாசிக்கு உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்பட்டது என்று சொன்னால் இவர் எதை ஆசைப்படுவார் என்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை இவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டது என்று சொன்னால் இவர் எதை ஆசைப்படுவார் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதாக கேட்டுவிட்ட போது சஹாபாக்கள் தெரியாது என்று சொன்ன மாத்திரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை இவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டது என்று சொன்னால் இவர் எதை விரும்புவார் என்று சொன்னால், நான் கெட்டி வைத்த வீடு, கோடிகளை செலவழித்து நான் வீடு கட்டினேனே, அந்த வீடு எப்படி இருக்கு என்பதை நான் பார்த்துட்டு வந்தேன் என்பதாக கை செய்தப்பட மாட்டார். அல்லது தன்னுடைய மனைவி மக்கள் இப்போ எப்படி இருக்காங்க, சொத்து சுகத்தை எல்லாம் கொடுத்து விட்டு வந்தேனே, அந்த சொத்து சுகத்தை எல்லாம் சரியான முறையிலே கண்காணித்து கொண்டிருக்கின்றார்களா, செலவழித்து கொண்டிருக்கின்றார்களா என்பதாகவெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். மாறாக எதை நினைத்து அவர் கவலைப்படுவார் என்று சொன்னால், அவருக்காக வேண்டி ஒரு 2 ரக்காத்
தொழுகுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதுவே நான் செய்த பாக்கியம் என்பதாக நினைப்பான். அவன் மனிதனுக்கு ஒருவேளை உயிர் கெடுத்து எழுப்பப்பட்டது என்று சொன்னால் அவன் எதை விரும்புவான்? 2 ரக்காத் எனக்கு தொழுகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னால் அது எனக்கு போதும் என்பதாக மரணத்து மனிதன், மன்னரையில் இருக்கக்கூடிய மனிதன் விரும்புவான் என்பதாக. அன்பான சகோதரர் நம்பர் 2 ரக்காத் என்று சொன்னால் ஃபர்லு சுன்னத்து கிடையாது, நஃபிலான 2 ரக்காத். நஃபிலான 2 ரக்காத் தொழுவதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்தால் போதும் என்று அந்த மனிதன் விரும்புவான் என்பதாக. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான சகோதரர் தொழுவது கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழுகக்கூடிய சகோதரருடைய மனநிலை கூட எப்படி இருக்கு என்று சொன்னால், ஃபர்லு தொழுது விட்டோம் என்று சொன்னால் சிட்டாக பறந்துடும். ஃபர்லு தொழுது விட்டோம் என்று சொன்னால் இப்படி சலாம் கொடுத்து திரும்புவதற்குள்ள பாதி சப்பு காணாம், சலாம் கொடுத்து திரும்புவதற்குள்ள பாதி சப்புகளை காணாம். அந்த அளவுக்கு உலகத்தின் மீது, உலக விவகாரங்கள் மீது அதிக மோகமுடையராக இருக்கின்றோம். தொழுகை ஃபர்லு தாண்டி சுன்னாவோ, சுன்னாவை தாண்டி நஃபில் என்பதெல்லாம் நாம் பெரிதாக நாம் அலட்டிக் கொள்வதே கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவேளை அந்த மனிதருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அவர் எதை ஆதங்கப்படுவார், எதை ஆசைப்படுவார் என்று சொன்னால் 2 ரக்காத் தொழுவதற்காக ஆசைப்படுவார் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இரண்டாவதாக சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே இறைவனை அதிகமாக திக்ர் செய்திருக்க வேண்டும். திக்ர் என்று சொன்னால் வெறுமன அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று வெறுமன வாயில சொல்வது கிடையாது. தன் ஒவ்வொரு நேரத்தையும் இறைவனுடைய நினைவிலேயே வைத்துக் கொண்டிருப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்களேன், எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக அந்த சஹாபி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பம் பி திக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு எப்பொழுதும் இப்படி இருக்க வேண்டும், ரத்பம் பி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை எப்பொழுதும் நினைத்தவாறாகவே உன்னுடைய உதடு நாவு இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஒவ்வொரு படைப்புகளுக்கும் தொழுகை இருக்கிறது, ஒவ்வொரு படைப்புகளுக்கும் தொழுகை இருக்கிறது. அந்த ஒவ்வொரு படைப்புகளுக்கும் உண்டான தொழுகை எதுவென்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொரு படைப்புகளுக்கும் தஸ்பீஹ் இருக்கிறது, அந்த ஒவ்வொரு படைப்புகளுக்கும் உண்டான தஸ்பீஹ் எதுவென்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொரு படைப்புகளுக்குமே வாழ்வாதாரம் எதன் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹின் மூலமாகத்தான், வார்த்தையின் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஸலாத்துல் ஹல்கி அனைத்து படைப்பினுடைய தொழுகை எது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், வ தஸ்பீஹுல் ஹல்க் அனைத்து படைப்பினுடைய தஸ்பீஹ் எது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். வ பிஹாதா யுர்ஸகுல் ஹல்க், இதன் மூலமாக தான் அனைத்து படைப்பினங்களும் அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் வழங்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். மீனுடைய வயிற்றுக்குள்ளே அவர்கள் போனார்கள். மீனும் வயிற்றுக்குள்ளே போன அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் என்கின்ற வார்த்தையை சொன்னார்கள். அந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் அதிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அந்த வார்த்தையை, இந்த தஸ்பீஹை, சுப்ஹானல்லாஹ் என்கிற தஸ்பீஹை சொன்ன பிறகுதான் அந்த மீனின் வயிற்றிலிருந்தே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அல்லாஹ் வேறு இடத்தில் சொல்லுகிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், ஒருவேளை இந்த யூனுஸ் என்று சொல்லப்படுகிற நபி நம்மை தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், நம்மை சுப்ஹானல்லாஹ் என்று மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த வார்த்தையை, இந்த கலிமாயை, இந்த தஸ்பீஹை அவர் சொல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் லபிஸ ஃபீ பத்னிஹி, அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே அவர் இருந்திருப்பார். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள்? அல்லாஹ் சொல்லுகின்றான், இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வர்ற வரையிலும் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். அதிலிருந்து இவர் காப்பாற்றப்பட்டார். எதனால? என்னை தஸ்பீஹ் செய்ததனாலே, சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னதனாலே. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றது நமக்கு ரொம்ப 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 லேஸ். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவதோ, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதோ, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவதோ ரொம்ப ரொம்ப லேஸ். இன்னைக்கு தொழுகணும் அப்படி சொன்னா நீங்க பள்ளிக்கோ அல்லது சுத்தமான இடத்துக்கோ வரணும், உங்களுக்கு ஒது இருக்கணும். குறைஞ்சபட்சம் அதற்காக வேண்டிய ஒரு 5 நிமிடங்களை நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஒதுக்கணும். ஆனால் தஸ்பீஹ் சொல்வதற்கு அப்படிப்பட்ட நேரம் காலம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒது இருந்தால் தான் நீங்கள் தஸ்பீஹ் சொல்ல முடியும், கிடையவே கிடையாது. நீங்கள் பள்ளிவாசல் இருந்து தான் தஸ்பீஹ் சொல்ல முடியும். நீங்கள் வாகனத்தில் ஓட்டினா சொல்லக்கூடாது, நீங்கள் கம்பெனியில் உட்கார்ந்து இருந்தால் சொல்லக்கூடாது, நீங்கள் வீட்டில் இருந்தால் சொல்லக்கூடாது. இப்படி எந்த விதமான
தடைகளும் உங்களுக்கு கிடையாது. எதற்காக வேண்டி? இறைவனை தஸ்பீஹ் செய்வதற்கு. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்றதில்ல, இறைவனை பெரிதாக நாம் தஸ்பீஹ் சொல்வதே கிடையாது. அன்பான சகோதர நண்பர்கள், மூன்றாவதாக அந்த மனிதன் நாளை மறுமையிலே கை செய்தப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், யார் மூமினாக இருக்கக்கூடியவரும் எதை நினைத்து மூன்றாவதாக கவலைப்படுவார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே சதக்கா செய்யாமல் போய்விட்டேனே, சதக்கா அதிகமாக செய்யாமல் போய்விட்டனே என்பதாக மனிதன், நல்ல மனிதனும் கூட நாளை மறுமையிலே கை செய்தப்படுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான், வமையூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் தன் உள்ளத்திலிருந்து கஞ்சத்தனத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டு விட்டானோ, கஞ்சத்தனத்திலிருந்து யார் பாதுகாக்கப்பட்டு விட்டானோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவன்தான் வெற்றியாளர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய முன்னோர்களோடு எனக்கு என்ன நினைக்கிறோம் அப்படி சொன்னால், நான் உங்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கிறேன், நான் உங்களை விட அதிகமாக தானம் தர்மம் செய்கிறேன், நீங்கள் என்னை விட அதிகமாக தானம் தர்மம் செய்கிறேன் என்பதாக நாம் நமக்குள்ளாக தான் பார்த்துக் கொள்கின்றமே தவிர, மார்க்கம் சதக்கான ஒரு ஹத்து வச்சிருக்கிறது, சதக்கான ஒரு விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அந்த விதிமுறைகள் பிரகாரம், அந்த அளவுகளின் பிரகாரம் நான் தான தர்மங்களை செய்கிறேனா என்கின்ற பார்வை நமக்கு இருப்பது கிடையாது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில தான தர்மங்களை கொடுத்து விட்டு, நான் நல்ல முறையில் அதிகமாக தான தர்மம் கொடுத்து விட்டோம், சதக்கா கொடுத்து விட்டேன் என்பதாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி சொன்னார்கள், அஃலலு சதக்கா, சதக்காவில் ஆக சிறந்த சதக்கா எது தெரியுமா? சதக்கா நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்களிலே ஆக சிறந்த தான தர்மம் எது தெரியுமா என்பதாக கேட்டுவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய நெருங்கிய சொந்தம், உங்களுடைய இரத்த பந்தம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய நெருங்கிய சொந்தம். எப்படிப்பட்ட இரத்த பந்தம்? அவர் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டேங்கிறாரு, உங்கள் மீது கோபித்துக் கொள்றாரு, உங்களோடு சண்டை சச்சரவு வைக்கிறாரு, நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்களை பற்றி இல்லாது பொல்லாதுமே பற்றி சொல்றாரு, உங்கள் மீது அபாண்டமாகவே நடந்து கொள்கிறார். ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த நபரை தேடி, அப்படிப்பட்ட அந்த சொந்தக்காரரை தேடி நீங்கள் சதக்கா கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் சதக்காவில் ஆக சிறந்த சதக்கா என்பதாக சொன்னார்கள். இப்படிப்பட்ட பண்பு என்கிட்டையும் கிடையாது, உங்களுக்கு எத்தனை பேர்ட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. என்னை பற்றி நல்ல விதமாக நீங்க பேசினீர்கள் சொன்னால் உங்களுக்கு கொடுப்பதற்கு என் மனம் திறக்கும். உங்களை பற்றி நான் நல்ல விதமாக நடந்து கொண்டேன், அடுத்தடுத்து நல்லபடியாக சொன்னேன் என்று சொன்னால், ஏய் தம்பிப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கு முன் வரலாம். ஆனால் உங்களை பற்றி நான் இல்லாதும் பொல்லாதும் பேசினேன், எக்குத்தப்பா பேசினேன் என்று சொன்னால் கொடுக்கறதில்ல, சட்டக்காலரை பிடிக்க ஆரம்பிச்சுடுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஃலது சதக்கா, சதக்கால ஆக சிறந்த சதக்கா எது என்று சொன்னால், உங்களுடைய நெருங்கிய சொந்தம், உங்களை பற்றி இல்லாது பொல்லாதும் பேசக்கூடிய, உங்கள் மீது கோபம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உங்களுடைய இரத்த பந்தத்திற்கு நீங்கள் கொடுப்பீர்களே, அதுதான் சதக்காவில் ஆக சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, எனவே புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு நாளை மண்ணறைக்கு சென்ற பிறகு எதுவெல்லாம் ஒரு மனிதன், ஒரு மூமின் கை செய்தப்படுவானோ, அப்படிப்பட்ட கை செய்ததற்கு ஆளாகாமல் இருக்கும் விதத்திலே இந்த உலகத்திலேயே விழிப்புணர்வோடு இருந்து கொண்டு புத்திசாலித்தனமாக எந்த அமல்களை செய்வது மூலமாக நாளை மறுமையிலே கை செய்தப்பட மாட்டோமோ அப்படிப்பட்ட நற்கர்மங்களை செய்து பாக்கியவான்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.